தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோட இணைப்பில் இருப்பவர் டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் டெக்சஸ் மிஸ்டர் அருண் அவர்கள். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? வணக்கம் டாக்டர் கணேஷ், அருமையா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருண். ஆதவ் அர்ஜுன் ஆஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் என்டிகே, எப்படி பாக்குறீங்க? அவுட் ஆஃப் விசிகே. விசிகே நீங்க எந்நேரமும் சீமான் ஞாபகமாவே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, விசிகே இது எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். நான் எவ்வளவு காலம் எடுத்துக்க போறாரு வெளியே வர்றதுக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்தை தவிர்த்து இதை எதிர்பார்த்த விஷயம். நான் ஏன் இதை ரொம்ப எதிர்பார்த்தேன் அப்படின்னா, அவரு இனிமே விசிகால இருந்து அவரால் பெரிய அளவுக்கு திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாது. ஏன்னா அவரு பாத்துட்டாரு திருமாவளவன் என்ன ஒரு மனநிலையில இருக்காரு, நம்மள இதுக்கு மேல பேச விடுவாரா, இல்ல நமக்கு ஒரு லாங் ரோப் கொடுத்துட்டு இந்த அளவுக்கு கடைசி கழட்டி விடுற அளவுக்கு அவருக்கு ஒரு அழுத்தம் இருந்திருக்கு. அந்த அழுத்தத்துக்கு அவர் அடிபணிஞ்சிருக்காருன்ற எண்ணம் எல்லாம் ஆதவ் அர்ஜுனாவுக்கு போயிருக்கும். அதே மாதிரி ஆதவ் அர்ஜுனா இஸ் நாட் என்ன சொல்றது, ஒரு அடிமட்ட அளவுல இருந்து விசிகால உழைச்சு வந்த ஒரு தொண்டர். அந்த கட்சிக்கு மேல ஒரு ஈடுபாடு அந்த மாதிரிப்பட்ட ஆள் கிடையாது. அது நம்ம முதல்ல நமக்கு தெரியும். அவரு ஒரு நாள்ல டக்குன்னு துணை பொதுச் செயலாளர் அளவுக்கு ஒரு பெரிய, எப்படி ஷானவாஸ் அந்த கட்சியில எவ்வளவு வருஷமா இருக்காரோ அதே அளவுக்கு ஒரு பதவியில ஓவர் நைட் வரணும்னா எதனால திருமாவளவன் அந்த பதவி கொடுத்திருப்பாரு, இல்ல இவருக்கு அந்த பதவி எதனால தேவைப்பட்டிருக்கு. இப்ப பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, நான் கட்சிக்கு இதை செய்யறேன், எனக்கு நீங்க என்ன செய்வீங்க, எனக்கு ஒரு பதவி கொடுங்க, அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் போய் அவர் செட்டில் ஆயிருப்பாரு. அவர் ஜாயின் பண்ணும் போது எனக்கு எல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. எப்படி விசிகா மாதிரிப்பட்ட ஒரு கட்சியில எப்படி இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனை போன முதல் நாள்லயே இந்த மாதிரி ஒரு பெரிய பதவியில போய் செட்டில் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஆனா அதுக்குண்டான காரணங்களையும் ஒரு மெட்டீரியல் பாலிடிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது, திருமாவளவன் ஏன் அந்த முடிவு எடுத்திருப்பாருன்னு. பட் இந்த டிசிஷன் நான் எதிர்பார்த்ததுதான். சொல்ல போனா நம்ம இதுக்கு முன்னாடி பேசுற காணொலியில நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஆதவ் அர்ஜுன் இனிமே தொடர்ந்து திமுகவை இந்த நெகட்டிவ் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டரை பில்ட் பண்றதுக்கு தான் பாப்பாரு. அதை விசிகாவோட இருந்து இனிமே பண்ண முடியாது. அப்படி விசிகாவோட இருந்து பண்ணினாலும் விசிகாக்கு தான் அது நெகட்டிவா போய் முடியும், ஆபத்தா போய் முடியும். திருமாவளவன் இதுல இருந்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, நமக்கு திமுக கூட்டணி தான் நமக்கு ஆதாயம்னு அவர் நினைக்கிறார். கிளியரா அவரோட ஸ்டாண்ட்ல இருந்து அவரோட ஸ்டாண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு அப்படின்றத நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுதா? ஏன்னா ஆதவ் அர்ஜுனை வெளியே தூக்குறதுனால நிச்சயமா ஏன்னா ஃபண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல அவருக்கு ஒரு நெகட்டிவ் தானே. ஃபண்டிங் பெர்ஸ்பெக்டிவ்னா இப்ப நீங்க விசிகாக்கு எந்த ஃபண்டிங்கிறது நீங்க எதுக்காக தேவைப்படும் நீங்க நினைக்கிறீங்க? எலெக்ஷனை தவிர்த்து. ஆமா, எலெக்ஷனுக்கு தான் முக்கியம், எலெக்ஷனுக்கு. பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு, இப்போ ஜென்ரலா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப ஜஸ்ட் மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரா இல்லையா? அதுக்கு ஃபண்டிங் தேவைப்படும். அந்த அவ்வளவு பெரிய ஒரு மாநாடு, அத்தனை பேரை கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு வரவங்களை உட்கார வைக்கணும், உட்கார வைக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்றது நமக்கு நிச்சயமா தெரியும். அவங்க இவ்வளவு நேரம் 2 மணி நேரத்துக்கு இவ்வளவு பேரு, இத்தனை பேரை கூட்டிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ஃபண்டு தானே. ஃபண்ட் இல்லாம எப்படி முடியும்? நீங்க விசிகா ஆதவ் அர்ஜுன் உள்ள வரதுக்கு முன்னால மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இந்த அளவுக்கு ஃபேமஸா இருந்த நீங்க பார்த்ததே இல்லையா? திருமாவளவன் இவ்வளவு நாளா இந்த ராமதாஸ் அவர்களுக்கு எதிரான ஒரு அரசியலையும் திமுக ஆதரவா நின்று பண்ண அரசியலையும் லைம் லைட்ல ஆதவ் அர்ஜுனாவா இல்லாமலே அவரால் இருக்க முடியும். நிறைய போராட்டங்களை அவர் நடத்தியிருக்காரு. விசிகா தொண்டர்கள் காசு கொடுத்து கூடுறவங்க கிடையாது. அது ஒண்ணுல நம்ம பெருசா ஒரு பிரம்மாண்டத்தை காட்டணும்னா பெரிய காசு தேவைப்படலாமே தவிர, விசிகா தொண்டர்கள் திமுக மாதிரியோ இல்ல அதிமுக மாதிரியோ இந்த குட்டியானையில ஆள் ஏத்திட்டு கூட்டுறாங்கல்ல, அந்த மாதிரிப்பட்ட கட்சி விசிகா கிடையாது. அதுக்கு உண்டான தேவை அவருக்கு. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்களுக்கான உரிமையை பேசி வந்த கட்சி. அவங்களுக்கு உண்மையிலே உணர்வு இருக்கும். இப்ப விசிகா திருமாவளவன் கூப்பிடுறாருன்னு வச்சுங்களேன், வாங்க நம்ம ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம், மாநாட கூடுறோம், உணர்வோட கூடுவாங்க கணேஷ். அது இந்த அதுல பெரிய நம்பிக்கை இல்ல அருண். நிச்சயமா கூடுவாங்க, அங்க இருக்கிற லோக்கலைட்ஸ் கூடுவாங்க. பட் ஆனா பல இடங்கள்ல இருந்து வர்றதுக்கு நிச்சயமா அந்த ஒரு ஃபண்ட் இல்லாம கூட்டு வர்றது கஷ்டமோ அப்படின்ற மாதிரி. எப்பவுமே ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னா, ஓகே இவ்வளோ லட்சம் இல்லாட்டா இவ்வளோ கோடி வேணும், ஓகே 10,000 20,000 பேரா இல்லாட்டா 1 லட்சம் பேரா 2 லட்சம் பேரா, இதுதான் ஓகே இதுக்கு ஒவ்வொன்றுக்கு இவ்வளோ பிரைசஸ் அப்படி நீங்க சொன்னா, அவர் இது வரைக்கும் கூட்டினதுல பெரிய கூட்டம் இந்த மது ஒழிப்பு மாநாடு கூட்டமா தான் இருக்கணும். அப்படி இல்ல, அதுக்கு முன்னாடி அதோட லட்சக்கணக்கா அவர் கூட்டி காமிச்சிருக்காரு ஆதவ் அர்ஜுனுக்கு முன்னாடியே. இல்ல கூட்டி காமிச்சிருக்கிறாரு, நான் இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டே இருக்கிறதுக்கு ஃபண்டிங் தேவை இல்லையா அப்படின்னு நான் கேட்கிறேன். பட் ஓகே, அதை விட்டுருங்க.
ஏன்னா வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே அவர் ஒரு ஃபண்டர். அவர் வந்து இஸ் காட் லாட் ஆஃப் மணி. அந்த ஃபண்டிங் இல்லாம நிச்சயமா வந்து இன்னைக்கு வந்து விசிகா வந்து தனித்து நிக்க தான் போறாங்க. அவங்களோட கட்சி நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு 40 வருட காலமா இருக்கிற ஒரு கட்சி. பட் இன்னைக்கு வந்து அப்ப திருமாவளவன் வந்து ஒரு ஒரு ப்ராப்பர் ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா, டுவர்ட்ஸ் 2026. திருமாவளவன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அரசியல் நிலைப்பாட்டுல அவர் திமுக பக்கத்துல இருந்தாதான் அவர் வந்து தனக்கு ஆதாயம், அந்த அந்த ஓட்டு அங்கதான் ஜெல் ஆகுங்கிறத அவர் நம்புறாரு. அதுக்குண்டான காரணம் வந்து சமூக ரீதியாவே ஒரு காரணம் இருக்கு. வட மாவட்டங்கள்லாம் திருமாவளவனுக்கு பெரிய பலம். நீங்க அந்த இடத்துல வந்து ஓட்டுகளை காம்பன்சேட் பண்றதுக்கு தான் திமுகவே அவரை கூட வச்சிருக்காங்க. முதல்ல அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அவரு ஸ்டாலின் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவர் ராமதாஸ் அவர்களை சொன்ன கருத்து, அவருக்கு வேலை இல்ல, அவர் வந்து அதனாலதான் ஏதாவது ஒரு அறிக்கையை விட்டுக்கிட்டு இருக்காரு தேவையில்லாம அப்படின்னு சொன்னதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்க வந்து பாமகவுடையும் திருமாவளவனை தான் ரொம்ப லைக் பண்றாங்க. உங்களுக்கு புரியுதா? விசிகாவை தான் பக்கத்துல வச்சுக்கணும். நீங்க இப்ப அதாவது ராமதாஸ் அவர்கள், மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் எவர் ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி. அவரு கிட்டத்தட்ட கருணாநிதி அவர்களோட ஒத்த வயசுல இருந்து அவர் அரசியல் பண்றவரு. அவருக்கு எதிரா இந்த மாதிரி ஒரு காட்டமான ஒரு விமர்சனத்தை வைக்கணும் அப்படின்னா, அது யாருக்கு மெசேஜ் அப்படின்னா, திருமாவளவன் நாங்க உங்களை தான் ஆதரிக்கிறோங்கிறதுக்கு உண்டான மெசேஜ் தான் அது. ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ். அதை திரும்ப கரெக்டா கெயின் பண்ணிக்கிறாரு. ஆதவ் அர்ஜுனாக்காக அந்த ஒரு சினர்ஜியையும் அந்த ஒரு ரேப்போவையும் அவர் உடைக்க விரும்ப மாட்டாருங்கிறதா என்னோட கருத்து. அவங்களுக்கு வந்து 40 வருஷமா இருந்து அங்கீகாரமே எப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னா, கடைசியா திமுக கொடுத்த 2 MP சீட்னாலதான் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு புரியுதா? அவருக்கு பலம் இருக்கு, அவருக்கு தொண்டர்கள் இருக்காங்க. ஆனா மக்கள் மனநிலை, நீங்க இது எதுவுமே ஒரு அரசியல் கட்சி தலைவர் நினைச்சு பண்ற விஷயம் இல்ல கணேஷ். மக்கள் மனநிலையே இன்னும் இந்த நம்ம ஒடுக்கப்பட்ட மக்களை புது தலைவனா ஏத்துக்கிறதுக்கு மக்கள் நம்ம இன்னும் தயாராகல. அது வந்து உங்களுக்கு கசக்குதோ இனிக்குதோ, அத மக்கள் நம்ம மேல இருக்கிற அழுக்க நம்ம புரிஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு புரியுதா? பொது சமூகம் ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க ஒரு ஒடுக்கப்பட்ட தலைவர் வந்து உங்களுக்கு ஒரு வில்லேஜ் சேர்மனாவோ, ஒரு பிரசிடென்டாவோ, ஒரு கவுன்சிலராவோ, எனக்கு இவருதான் தலைவர் அப்படின்னு சொல்றதுக்கு ஏத்துக்குதா மனசு? பொது சமூகத்துக்கு மனசு ஏற்பு வந்துருச்சா? இல்ல. புரியுது. பட் இருந்தாலும் கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அதுல வந்து அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆமா. நீங்க ஒரு சிட்டில வந்து நீங்க அதை தாண்டி நம்ம வந்துட்டோம். ஏன்னா அங்க வேற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை முன்னிலைப்படுத்தி நம்ம வந்து அதை ஏத்துக்க வந்துட்டோம். நீங்க கிராமத்துல இன்னுமே அது வந்து அது இன்னும் போய் சேரலைங்கிறதா என்னோட தாழ்மையான கருத்து. கிடையாது. ஆமா. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா நான் பார்த்திருக்கேன். நம்ம சவுத்ல நான் வந்து பணக்குடி, நாங்குநேரி இந்த மாதிரி கிராமத்துக்கு உள்ள எல்லாம் போய் பார்க்கும்போது நீங்க உள்ள போனாலே உங்களுக்கு அது ரொம்ப வித்தியாசமா தெரியும். அதாவது நீங்க ஊருக்கு வெளியே போனா ஒரு சமுதாயம் அப்படியே இருக்கும். இந்த ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஒரு கூரை குடிசையில நான் கண்ணால பார்த்தேன் இதெல்லாம் பணக்குடியில. அது வந்து அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், என்னடா அப்படியே வித்தியாசமா இருக்கு. இங்கெல்லாம் ஒரு மாதிரி கூரை வீடா இருக்கு, இந்த பக்கம் எல்லாம் ஓட்டு வீடா இருக்கு, இந்த பக்கம் எல்லாம் கான்கிரீட் வீடா இருக்கு. இந்த ஏரியாலயே வந்து இருக்கிறவங்க எல்லாம் வேற மாதிரி ட்ரெஸ்ஸிங்கே வேற மாதிரி இருக்கும். இந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அப்படிங்கும்போது அப்படியே பிரிச்சுதான் வச்சிருக்காங்க இன்னும் ஊர்ல. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சமுதாய போர்டு இருக்கும். அதாவது நீங்க ஒவ்வொரு தெருவுக்கு பின்னாடி போகும்போதும் காமராஜர் படம், அதே மாதிரி நம்ம இவர் இருக்கார்ல தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த இடத்துல பசுபதி பாண்டியன், அவரோட படம், வெங்கடேஷ் பண்ணையார் படம், அதெல்லாம் போட்டு இன்னுமே அந்த போர்டு எல்லாம் இன்னுமே கிராமத்துல அலைவா இருக்கு. இதெல்லாம் சிட்டில நீங்க சென்னையிலயோ இல்ல கோயம்புத்தூர்லயோ இல்ல நம்ம பேசினா இதெல்லாம் தெரியாது மக்களுக்கு. ஆனா நீங்க வந்து இந்த பக்கம் லைட்டா அந்த நேஷனல் ஹைவேல இருந்து தனியா சைடுல ரூட்ல எடுத்து போய் நீங்க உள்ள வண்டியை விட்டு பாத்தீங்கன்னா ஒரு பைக் எடுத்துட்டு அப்படியே தெருவுக்குள்ள எல்லாம் போங்களேன். ஒரு கிராமத்துல நீங்க அடுத்த தடவை போகும்போது சிட்டில இருந்து வெளியே போகும்போது நீங்க அந்த திண்டிவனம் தாண்டியே இந்த விழுப்புரம், தருமபுரி இங்க எல்லாம் நீங்க வண்டி எடுத்துட்டு ஒரு பைக் எடுத்து அப்படியே தெருவுக்குள்ள போங்க. உங்களால கிளியரா அதை புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் தெரிஞ்சு வந்ததுனால நம்ம சொல்றோம். புதுசா வண்டி எடுத்துட்டு வருது அப்படின்ற மாதிரியே கேட்பாங்க, யாருங்க நீங்க அப்படின்ற. ஆமா, அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு புரியுதா? சோ வந்து இத பார்த்து வந்தவங்கிற முறையில நான் சொல்றேன். இன்னும் வந்து நம்ம மக்கள், தமிழ் மக்களே இன்னும் வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை பொது தலைவரா ஏத்துக்கிறதுக்கு இன்னும் அவங்களே ரெடி ஆகல. அது ரெடி ஆகும்போது தான் திருமாக்கே அந்த தைரியம் வரும். புரியுதா உங்களுக்கு? தனியா வந்து இப்ப விஜய் வந்து திருமாவளவன முதலமைச்சர் கேண்டிடேட்னு சொல்லி ஏன் அவரால கூப்பிட முடியல? நீங்க ஏன் கீழே வாங்கன்னு ஏன் விஜய் கூப்பிடுறாரு? உங்களுக்கு புரியுதா? திருமாவ சொன்னா நிறைய சமுதாயங்கள் விஜய்க்கு போட்டு போட வர்றவங்களும் வரமாட்டாங்கன்னு அவர் நினைக்கிறாரு. ஆமா, நிச்சயமா. அதுல ஒரு ஒரு சட்ட சிக்கல் இருக்கு. அது சட்ட சிக்கல்ன்றதை விட ஒரு சிக்கல் இருக்கு. அது வந்து சமுதாய சிக்கல் அது. நம்ம அதை ஒளிச்சு வச்சுட்டு நம்ம பேசக்கூடாது. ஏதோ மக்கள் எல்லாம் தூய்மையா இருக்கிற மாதிரியும் சுயநலவாதிகளா இல்லாத மாதிரியும் ஒரு ஜாதி கொள்கை எல்லாம் இல்லாத மாதிரி அரசியல் தலைவர்களை நம்ம குத்தம் சொல்லக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? நீங்க சீமானவர்களையே என்ன கஷ்டப்படுறாரு. அதாவது அந்த ஜாதியில இருந்து வெளியே வந்து தமிழன்னு ஒன்றிணைக்கிறதுக்கு அந்த தமிழன்ற ஒரு கொடைக்குள்ள இந்த ஜாதிகளை எல்லாம் தமிழ் ஜாதிகளை ஒன்றிணைக்கிறதுக்கு என்ன பாடுபடுறாரு பாருங்க.
அவரு இன்னும் அதாவது எந்த ஒரு கட்சியாலே முடியாத ஒரு விஷயத்தை அவர் செய்யறாரு. என்ன செய்யறாரு அப்படின்னா, தேவர்களையும் தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள், இதாவது இந்த தலைமுறைக்கு முந்தின தலைமுறை எல்லாருமே தனித்தனி ஜாதி கட்சியா பிரிஞ்சு இருந்தவங்கள அடுத்த தலைமுறையில அவர் வந்து ஒண்ணா நிக்க வைக்கிறாரு. ஒரே இடத்துல உட்கார்ந்து சாப்பிட வைக்கிறாரு. அண்ணன் தம்பியா பழக வைக்கிறாரு. பறைய சமுதாயத்தினர்தான் அதிகமா ஓட்டு போடுறாங்க வட மாவட்டங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு. ஆனா நிர்வாகிகள் அந்த இடத்துல வன்னியரா இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? நீங்க இந்த வேட்பாளரை வந்து பறைய வேட்பாளர் நிறுத்துங்கன்னு சொல்றது வன்னியர தம்பியா இருக்காரு. உங்களுக்கு புரியுது? அந்த அளவுக்கு அவர் அங்க ஒரு சினர்ஜி கொண்டு வந்துட்டாரு. வீரப்பனோட மகள் வந்து நிக்கிறாங்க. ஆனா ஓட்டு யாரு போடுறாங்க? வீரப்பனோட மகளுக்கு பறையர்கள் நிறைய போடுறாங்க. அப்ப இந்த ஒற்றுமை யாரால கொண்டு வர முடியுதுன்னா, தமிழன்ற கொடைக்குள்ள ஒன்றிணைக்கிற சீமானாலதான் இதை கொண்டு வர முடியுது. இத வந்து ஒரு அடையாளத்துக்குள்ள, இந்த அடையாளத்துக்குள்ள இவங்க 2 பேரையும் தள்ளுனதே இந்த திராவிட கட்சிகள் தான். அதாவது இந்த திமுக, அதிமுகன்ற கட்சி தான் இந்த கட்சிக்கு பாமக அண்ட் சண்டைக்கோழிகள் மாதிரி ராமதாஸ் அவர்களையும் திருமாவளவனையும் மோத விட்டு அந்த பகையை வளர்த்து இந்த அளவுக்கு கொண்டு வந்ததே இந்த 2 பெரிய கட்சிகளின் நன்மைக்காக தான். உங்களுக்கு புரியுதா? அந்த இடத்துல கிளியரா எப்படி கன்னியாகுமரி மாவட்டம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் கணேஷ். கன்னியாகுமரி மாவட்டத்துல போலரைசேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஹிந்து கிறிஸ்டியன்ஸ் தெளிவா டிவைட் ஆகி போடுவாங்க. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஹிந்து நாடார்கள் மட்டும் இல்லாம வந்து இவங்களா அப்படின்ற மாதிரி தான் வரும். ஆமா, கிறிஸ்டியன் நாடாரு, கிறிஸ்தவ மீனவர்கள் இவங்க எல்லாம் ஒரு பக்கம் போடுவாங்க. எல்லாம் சர்ச்சிலேயே அவங்க வந்து இத சொல்லுவாங்க. திமுக தான் நமக்கு வந்து பாதுகாப்பு, இங்க போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் என்னன்னா, ஹிந்து நாடார்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. ஒரே குடும்பத்துல ஹிந்து நாடார்கள் இருப்பாங்க, கிறிஸ்டின் நாடார்கள் இருப்பாங்க. ஒருத்தங்க பிஜேபி போடுவாங்க, ஒருத்தங்க காங்கிரஸுக்கு போடுவாங்க. அங்க ஒரே குடும்பத்துக்குள்ள. ஆமா, ஒரே குடும்பத்துக்குள்ள. ஏன்னா வந்து அந்த வந்து அவங்க வந்து ஹிந்துஸா இருந்தவங்க தான் கன்வெர்ட் ஆயிருப்பாங்க கிறிஸ்டியன். பார்த்தனா வந்து மாமா சித்தப்பாவா இருக்கும், அத்தை பொண்ணு மாமா பொண்ணா இருக்கும். இப்படியே நிறைய பார்த்திருக்கேன் நானு. ஆமா, அந்த மாதிரிதான் இருக்கு. இது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்கனால எனக்கு கிளியரா தெரியும். இது போக ஹிந்து நாடார் சமுதாயம் மட்டும் இல்ல, அங்க வந்து பிள்ளைமார்கள், சாலியர்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஹிந்துல இருக்கக்கூடிய மத்த கம்யூனிட்டிஸுமே பிஜேபி பக்கம் தான் சாய்வாங்க. புரியுதா? அதிமுக இருந்தா அதிமுக போடுவாங்க. பிஜேபி ரொம்ப கோர் ஐடியாலஜில இருக்காங்கன்னு இருந்துச்சுன்னா அதிமுக போடுவாங்க. அதனாலதான் அங்க அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில இருந்தாதான் கன்னியாகுமரியில ஜெயிக்கும். இல்லைன்னா ஜெயிக்காது. இல்லைன்னா கிறிஸ்துவர்கள் ஃபுல்லாவே வந்து இதுலதான் போடுவாங்க. ஆமா, காங்கிரஸ் எங்க இருக்கோ அங்கதான் போடுவாங்க. சோ அது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். அதே மாதிரிதான் வட மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதி அப்படிதான் இருக்கு. கிளியரா பிரிஞ்சிருக்காங்க 2 பேரும், 2 பெரிய சமுதாயமும். இந்த சமுதாயம் வந்து அடுத்த தலைமுறையில மாறதான் இந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து, இல்லைன்னா அந்த மக்களுக்கு உண்டான பிரச்சனை மாறணும். ஜாதி இல்லாம வேற பிரச்சனை வரணும். இப்ப வந்து தண்ணி வெள்ளம் வந்துருச்சா உள்ள, இப்ப யோசிக்க ஆரம்பிப்பாங்க. சரியா? இது வரைக்கும் ஜாதி பிரச்சனையா இருந்தது, கலவரம் பிரச்சனையா இருந்தது. இப்ப அந்த கலவரம் கொஞ்சம் கொஞ்சமா மங்கி அடுத்தது இந்த பாரு, ஒரு கட்டமைப்பு சரியில்லை, எங்களுக்கு வந்து ஒரு வசதி சரியில்லை, ஒரு இது சரியில்லைன்னு அவங்களுக்கு உண்டான அவங்கள தொடர பிரச்சனை மாறும்போது அவங்களுக்கு உண்டான தேர்தல் பிரச்சனையும் மாறும். அது கொஞ்சம் கொஞ்சமா தான் நகர்ந்து வரும். உங்களுக்கு புரியுதா? அது வந்துகிட்டு இருக்குன்றதான் என்னோட பார்வை. ஆனா அதுக்கு ஒரு வடிகால் வேணும். அது வந்து விசிகாவோ பாமகவோ கிடையாது. அந்த வடிகால் அது அதிமுகவும் கிடையாது, திமுகவும் கிடையாது. அதுக்குண்டான வடிகால் வந்து நிச்சயமா நாம் தமிழர் கட்சி. அதை என்னால 100% சொல்ல முடியும். ஏன்னா அவருதான் நீ நானும் தமிழன்னு வந்து ஒன்றிணைக்கிறாரு. அவர் வந்து நீ வந்து வன்னியரு, நீ மாட்டேன்றாங்களே. அவரால வந்து அதான் 8.12 வந்திருக்கிறாரு. சொல்லுங்க. இல்ல, அவருக்கு சீமானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி அவருக்கு ஒரு பெரிய ஒரு கனவு இருக்கு. சரியா? அது வந்து தமிழ் இனத்துக்கான கனவு, அந்த வலிய சுமந்து நிக்கிற கனவு. அவருக்கு உண்டான கனவு ரொம்ப பெருசு. அது வந்து அதனாலதான் அவர் வந்து நிதானமா போக வேண்டி இருக்கு. இந்த கொள்கை சமரசம் இல்லாம இவ்வளவு தூரம் எல்லா பக்கத்துல இருந்து இந்த 8.2 விழுக்காடு 8.2 விழுக்காடுக்குள்ள டிமாண்ட் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண டிமாண்ட் எல்லாம் கிடையாது. அதுக்கு நீங்க 2 விழுக்காடு வச்சிருக்கிற பாமக இது விசிகாக்கு இருக்கிற டிமாண்டை விட எவ்வளவு மடங்கு இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அது ஏன் அந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்தும் ஏன் அவரெல்லாம் ஒரு பக்கமும் போய் சேர முடியல அப்படின்னா, அவருக்கு உண்டான காம்ப்ரமைசிங்கா இல்லாம அவர் போக வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு. ஏன்னா அவருக்கு உண்டான அதுக்குண்டான ஒரு கொள்கை இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்துக்கு அவர் சமரசம் செஞ்சாருன்னா அந்த நோக்கத்தை அடையவே முடியாது. அது எனக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி அவருக்கு என்னென்ன கனவுகள் இருக்குன்றதுல எனக்கு ஒரு பார்வை இருக்கு. அதுக்குண்டான தகவல்கள் நேர்முறையாவும் மறைமுகமாவும் எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இங்க பொதுவெளியில நம்ம தெளிவா சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு வந்து முதல்ல அரசியல் அதிகாரத்துக்கு அவர் போய் சென்றடையணும். அதுக்குண்டான பாதையில தான் அவர் போயிட்டு இருக்காரு. அதனால எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அவர் வந்து இப்ப தடா ரஹீம் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அவரை. அவர் வந்து சொன்னது, அந்த மனுஷன் தெளிவா இருக்காருப்பா, ஒண்ணு செஞ்சு முடிக்கணும், இல்லைன்னா மரணம் அடையணும், மரணம் வரைக்கும் போராடணும். இதுதான் அவரோட கொள்கையா இருக்கு.
இதுல வந்து இத இத ஏத்துட்டு போறவங்க தான் அவங்க பின்னால போக முடியுமே தவிர எம்எல்ஏ ஆயிரலாம் 4 காசு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரும் அவரு பின்னால தயவு செய்து போயிடாதீங்க. ஓகே. அப்போ இந்த சமயத்துல இங்க இந்த இந்த சைடுக்கு வரோம் அப்படின்னா ஆதவ அர்ஜுனா அடுத்தது எங்க போய் சேருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? நேச்சுரல் அலையன்ஸ் வந்து விஜய் தானா? இம்மீடியட்டா சொல்ல மாட்டாரு, அதுல வந்து மாற்றுக்கிறது கிடையாது. he will take his own time. நியூ இயர்லாம் தாண்டி முடிச்ச உடனே மேபி அரௌண்ட் ஜனவரி பிப்ரவரியில விஜய் கட்சியோட இணையறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இல்ல அது பெரிய வாய்ப்பா இருக்குன்னு நான் பாக்குறேன். எனக்கு அதை விட அவருக்கு என்ன ஒரு ரோல் பிளே அதாவது விஜய் கட்சி கூட போய் சேர்றதுனால அவருக்கு விசிகால இருக்கிற அளவுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது அந்த ஒரு வெளிச்சம் கிடைக்குமா இல்லையாங்கிற எனக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கு. வெளிச்சம்ங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ். விசிகாங்கிறது வந்து எப்படின்னா ஒரு ஓட்டு வாக்கு வங்கியை ப்ரூவ் பண்ண ஒரு கூட்டம் ஆல்ரெடி. அதனால அதுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் டிமாண்ட் தனி. உங்களுக்கு புரியுதா? இங்க வந்தாருன்னா விசிகா கூட வந்தாருன்னா அது வந்து ஒரு பெர்செப்ஷனை தான் பில்டு பண்ணுமே தவிர அந்த அதாவது டிவிகேக்கு வந்தாருன்னா ஒரு பெர்செப்ஷனை பில்டு பண்ணுமே தவிர அந்த வாக்கு வங்கினால அவருக்கு ஒரு டிமாண்ட் வருங்கிறத வந்து என்னால இன்னும் ஏத்துக்க முடியல. ஆனா அவர் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவாருங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. எப்படின்னா ஏடிஎம்கேயோட கூட்டணியை வலிமைப்படுத்துறதுக்கு ஒரு ரோல் பிளே பண்ணுவார். ஏன்னா அவரோட மெயின் எதிரியே வந்து திமுக தான். இப்ப வெளியே வந்ததுக்கும் அவருக்கு வந்து அரசியல் அழுத்தம் காரணம்ங்கிறது அவருக்கு கிளீனா தெரியும். அவர் யாரு துரத்தி அடிக்கிறாருங்கிறது அவருக்கு கிளீனா தெரியும். அப்ப அந்த ஒரு பவரை வந்து இறக்கணும், அந்த ஒரு அதிகாரத்தை வந்து மட்டுப்படுத்தணும்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு வலிமையான சக்தி எதுன்னு அவர் தேடி போவாரு. அந்த வலிமையான சக்தி இப்போதைக்கு வந்து தாவேகாவோடையும் அதிமுக தான் வந்து ஒரு ப்ரூவன் வாக்கு வங்கி அண்ட் ஒரு கட்டமைப்பு இருக்கிற கட்சியா இருக்கு. சோ அதனால அவர் வந்து எதை வேணா தேர்ந்தெடுக்கலாம். அவருக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்லைன்னா அவர் பின்னால நின்று பிளே பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைச்சு நான் சொன்னேன்ல எய்தர் கிங் மேக்கர் ரோல விஜய் எடுக்கணும், இல்லைன்னா கிங் மேக்கர் ரோல ஆதவ அர்ஜுனா எடுக்கணும். அந்த கிங் மேக்கர் ரோல எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாருன்றதா என்னோட பார்வை. ஓகே ரைட். அப்ப வந்து கிங் மேக்கர் அப்படின்றது வந்து யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கிங் மேக்கர் வந்து ஆதவ அர்ஜுனா இருக்கலாம், விஜயா இருக்கலாம். பட் கிங் யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போதைக்கு டிஎம்கேக்கு ஆப்போசிட்டா கிங்கா இருக்கிறது வந்து எடப்பாடி தானே. நம்ம அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. கிரவுண்ட்ல அதாவது வாக்கு வங்கியை பொறுத்த வரைக்கும் அரித்மெட்டிக்ல நீங்க ஸ்டாலின் பெரிய ஒரு இடத்துல இருக்காரு, ஆட்சியில இருக்காரு, அதிகாரத்தோட இருக்காரு. அவருக்கு அடுத்தபடியா பெரிய ஒரு கிங்கா இருக்கிறது வந்து எடப்பாடி தான், சந்தேகமே இல்லாம. அதை நம்ம மறுத்து பேசணும்னா இருக்கிறாங்களே இவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து ஒருவேளை சீமான தூக்கி நிறுத்தலாம். அப்படி இல்லைன்னா வந்து ஒரு பெரிய மேஜர் அலையன்ஸ், யாருமே இல்லாத ஒரு அலையன்ஸ், யாரும் ஒரு சிஎம் கேண்டிடேட் இல்லாத ஒரு அலையன்ஸ் கூட ஃபார்ம் பண்ணலாம். அப்படி பார்க்கல நீங்க? இல்ல நம்ம இதுல வாய்ப்பு யாருக்கு சீமான் அவர்கள் கண்டிப்பா தனியா தான் போவாருங்கிறத அவர் தெளிவா சொல்றாரு. அவர் யாரு கூட கூட்டணி சேர மாட்டேன்றத தெளிவா சொல்றாரு. அதே மாதிரி அவரு பிஜேபியோ இல்ல இந்த மாதிரி அதிமுக கூட எல்லாம் அவர் போனா அவருக்கு மேல பெரிய ஒரு கரை பிடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவரால் எந்திரிக்கவே முடியாது. அது எனக்கு நிச்சயமா சொல்ல முடியும். அவரோட மனநிலையை என்னால் ரீட் பண்ண முடியுது. அது போக இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றிணைக்கிறதுக்கு அதை ஒரிஜினல் ட்ரை பண்ணலாம். விஜய் ஏடிஎம்கே ஒன்றிணைக்க அவர் முயற்சி பண்ணுவாரு. பாமக பக்கமும் முயற்சி ஏன் நடக்கும்னு நான் பாக்குறேன்னா தாவேகா பக்கம் இருக்கிற ஜானவரகிசாமி இதுக்கு முன்னாடி அங்கதான் வேலை பார்த்தாரு, பாமகவுக்கு வேலை பார்த்திருக்காரு. அதனால அங்க நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். அதனால இந்த 2 கட்சியும் சேர்ந்து இந்த 3 கட்சியும் சேர்ந்து வந்து வட மாவட்டங்களே ஒரு பெரிய ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கலாம். மேற்குல வந்து அதாவது நான் என்ன சொல்றேன்னா அரித்மெட்டிக்கா மட்டும் கெமிஸ்ட்ரி வைஸா நீங்க பாத்தீங்கன்னா மேற்குலையும் வட மாவட்டங்கள்லயும் தான் வந்து இப்போதைக்கு அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்ப அங்க இருக்கக்கூடிய மத்த சக்திகள் கன்சாலிடேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீட் கன்வெர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த இடத்துல பெர்சன்டேஜ் கணக்கு மட்டும் போட்டு நமக்கு பிரயோஜனமே கிடையாது. சீட்டை கன்வெர்ட் பண்றதுக்கு எங்க வாய்ப்பு இருக்குன்னு பாக்கணும். அப்ப எந்தெந்த இடத்துல சீட்டை கன்வெர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கோ விஜய்க்கு வந்து உங்களுக்கு கோயம்புத்தூர் அந்த கொங்கு மண்டலத்துல எல்லாம் அவருக்கு ரசிகர் பட்டாளம் ஜாஸ்தி கம்பேர்ட் டு ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடு. வட மாவட்டங்கள்லயும் மேற்குலையும் தான் அவருக்கு வந்து விஜய்க்கு ரசிகர் பட்டாளம் ஜாஸ்தி. சோ இதெல்லாம் கன்சாலிடேட் பண்ணி சீட் கன்வெர்டபிலிட்டிக்கு தாவேகா பாமக ட்ரை பண்ணுவாங்க. அது போக ஏடிஎம்கே இதெல்லாம் சேர்ந்தாதான் இவங்களை இறக்குறத பத்தி நீங்க சிந்திக்கவே முடியும். உங்களுக்கு புரியுதா? இல்லைன்னா நீங்க அப்ப திமுக கீழே இறக்குறதெல்லாம் நீங்க கனவுலதான் நீங்க நினைச்சுக்கணும். நீங்க தனித்தனியா நின்னுலாம். ஆனா ஒரே ஒரு வீக்கான ஸ்பாட் என்ன இருக்குன்னா சவுத்ல அவங்க வந்து அந்த நாடார் கம்யூனிட்டி அதிகமா இருக்கிற இடத்துல பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க. அதே மாதிரி தினகரனும் ஓபிஎஸ் சசிகலா இவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சதுனால முக்குலத்தோர் இடையே அவங்க வந்து பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க. இது வந்து போன பாராளுமன்ற தேர்தலோட வாக்கு வழக்காடுல இருந்து நமக்கு ரொம்ப எவிடென்ட். நமக்கு கிளியரா ஒரு ப்ரூஃபே இருக்கு. இதை எப்படி சரி பண்ண போறா? இதை விஜயால சரி பண்ண முடியுமா? இதை பாமகவால சரி பண்ண முடியுமா? இல்ல தேமுதிக வச்சு சரி பண்ண முடியுமா? யாரை வச்சு சரி பண்ண? இந்த இடத்த தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணும். சவுத் அதாவது சென்ட்ரல் தமிழ்நாடு அண்ட் டீப் சவுத். டீப் சவுத்
ஆமா. இந்த 2 இடத்துல வந்து எப்படி சீட் கன்வெர்ட் பண்ண முடியும்? இல்லன்னா இந்த இடத்த நீங்க சீட் கன்வெர்ட் பண்ண முடியலன்னா உங்களால திமுகவை இறக்கவே முடியாதுல்ல கீழ. ஆமா. 100% முடியவே முடியாது. நீங்க வாய்ப்பே சவுத்லன்னா கிடையாது. பிஜேபி தான் இப்போ. சவுத்ல நீங்க நாடார் கம்யூனிட்டிய நீங்க கையில ஹிந்து நாடார் கம்யூனிட்டிய கையில எடுக்கணும்னா நீங்க பிஜேபிய கையில எடுத்து ஆகணும். நீங்க பிஜேபி தனியா நிக்கிற வரைக்கும் அதிமுக உங்களுக்கு ஆட்சிய பிடிக்கிறது குதிரை கொம்பு தான். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு அருண். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.